திருப்பலி முன்னுரை. நல்ல ஆயன் இயேசு கிறிஸ்து வழியில் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளையும் நட்புகளையும் பொறுப்புகளையும் சிறப்புறச் செய்து தந்தை கடவுளின் மனம் மகிழும் வண்ணம் வாழ்வாங்கு வாழ்ந்திட இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். தந்தை கடவுளின் குரலுக்கு செவிமடுத்து அவரை அவனிக்கு வெளிப்படுத்தி வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் வழிகாட்டுதலும் நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்லும் என்பதில் ஐயமில்லை. தன் குடும்பத்தை பேணி பாதுகாக்கும் தந்தையை குடும்ப உறுப்பினர்கள் மேன்மைப்படுத்தி மகிழ்கின்றார்கள். இயேசுவை போல தன்னை சார்ந்தவர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாராகும் ஒவ்வொருவரையும் அவரை சார்ந்தவர்கள் இனம் கண்டுகொண்டு அவரை எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இயேசுவை போல துன்பத்தை சுமந்து வாழ்ந்து இறைச்சாயலை வெளிப்படுத்தி வாழும் ஒவ்வொருவரும் நல்ல ஆயனாக கருதப்படுகிறார்கள். துன்புற்றாலும் தள்ளப்பட்டாலும் தன்னை சார்ந்தவர்கள் மேலானவற்றை கண்டுகொள்ள வேண்டும் என்பதே ஒரு நல்ல ஆயனின் குறிக்கோளாக இருக்கும். நாமும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை சிறப்பாக மேய்த்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் கருணையில் நிலைத்திருக்கும்படி திருத்தூதர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். நற்செய்தி பணியாற்றும் நல்லவர்களுக்குள் தோன்றும் பாகுபாடுகளும் உயர்வு மற்றும் தாழ்வு மனப்பான்மைகளும் ஒப்பிட்டு பார்த்து வேற்றுமை பாராட்டுவதும் தரமான பணியாகாது. நற்செய்தி அறிவிப்பது நமது கடமை. துன்பங்களால் துவண்டு விடாமல் தூய ஆவியின் துணையுடன் நற்செய்தி பணியில் நிலைத்து இறைப்பணி ஆற்றிடும் வரம் வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏதோ ஒரு இடத்தில் துன்பமும் துயரமும் அழிவும் மக்களை வாட்டுகிறது என்றால் அதை வேடிக்கை பார்ப்பவர்களாக இல்லாமல் அழிவுக்கு தப்பி பிழைக்கும் புத்தி உள்ளவர்களாக மனமாறி வாழ்ந்திட இவ்வாசகம் அழைப்பு விடுக்கிறது. பல காரணங்களால் துயரப்படுகிறவர்கள் விண்ணக வாழ்வை கண்டுகொள்வதில்லை. மாறாக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மட்டுமே பரலோக பரவசத்தை கண்டு ஓயாமல் கடவுளை புகழ முடியும் என்று கூறும் இவ்வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். நல்ல ஆயனே எம் அன்பு இறைவா, ஆயர்களாக அருட்பணியாளர்களாக அருள்பொழிவு செய்யப்பட்ட திருச்சபை தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனது மந்தையை பேணி பாதுகாத்து நிலைவாழ்விற்குள் அழைத்து செல்லும் ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. வழிகாட்டும் தெய்வமே எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு நல்வாழ்வை தரும் பொருட்டு கீழான போதை கலாச்சாரத்தை அறவே அகற்றி மேலானவற்றையும் சிறந்தவற்றையும் அளித்து வாழ்வில் வளம் சேர்த்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. வழிநடத்தும் தெய்வமே எம் அன்பு இறைவா, குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவரும் குடும்பத்திற்கு உணவளித்து பராமரித்து நல்ல எதிர்காலத்தையும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மிக்கவர்களாகவும் தன் பிள்ளைகளை உருவாக்கிடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல எம்மை காக்கும் எம் அன்பு இறைவா, கடவுளின் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிதலும் பணிவும் தாழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் உள்ளவர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. எம்மை அறிந்து அன்பு செய்யும் எம் அன்பு இறைவா, எம் தேவைகளை அறிந்து சரியான நேரத்தில் பராமரித்து வரும் உமது அன்பை அறிந்து உமது அன்பில் நிலைத்து உம்மை போல நிறைவுள்ளவர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.